அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட்கட்ஸ் இது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 50 ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 51வது ஷார்ட்கட்ஸ்லேருந்து இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக தமிழ்நாடு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் ஷார்ட்டனுக்காக தயாரிக்கப்பட்டது. இங்கிலீஷ் ஷார்ட்டன் ஜூனியர், இங்கிலீஷ் ஷார்ட்டன் இன்டர்மீடியட், இங்கிலீஷ் ஷார்ட்டன் சீனியர் எந்த லெவலில் இருந்தாலும் நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 51வது வார்த்தையிலேருந்து பார்ப்போம். ஐ ஆம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் த ஹவுஸ். ஐ ஆம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் த ஹவுஸ். இங்கே பாருங்கள், டு இன்ஃபார்ம் த ஹவுஸ் அதுக்கு வந்து என்ன சர்க்கிளஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஐ ஆம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் த ஹவுஸ். ஐ ஆம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் த ஹவுஸ். ஓகேங்களா? ஐயில் பாதி எம்மு, அதோட ஹே பி. ஐ ஆம் ஹேப்பி டு இன்ஃபார்ம் த ஹவுஸ் அதுக்கு வந்து என்ன சர்க்கிளஸ்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஐ ஆம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் திஸ் ஹவுஸ். இன்ஃபார்ம் திஸ் ஹவுஸ்னால் இந்த திஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? செஸ் சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சர்க்கிளஸ் போட்டோம். டு இன்ஃபார்ம் த ஹவுஸ்க்கு, டு இன்ஃபார்ம் திஸ் ஹவுஸுக்கு என்ன செஸ் சர்க்கிள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஐ ஆம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் திஸ் ஹவுஸ். ஓகேங்களா? டு இன்ஃபார்ம் த ஹவுஸ்னால் என்ன சர்க்கிளஸ், டு இன்ஃபார்ம் திஸ் வந்துச்சுன்னா, டு இன்ஃபார்ம் திஸ் ஹவுஸ்ன்னு வந்துச்சுன்னா என்ன செஸ் சர்க்கிள். அடுத்தது, ஐ ஆம் இன் எ பொசிஷன். ஐயில் பாதி எம்மு என்ன செஷன் ஹூக்கு இது பேர். ஐ ஆம் இன் அ பொசிஷன், அதாவது இன் அ பொசிஷன் அப்படின்னு வரும்போது நிறைய இடங்களில் இப்படி போட்டுக்கலாம். என்ன செஷன் ஹூக்கு, இன் அ பொசிஷன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஐயில் பாதி எம்மு என்ன செஷன் ஹூக்கு. ஐ ஆம் இன் அ பொசிஷன். ஐ ஆம் நாட் ஹாப்பி. இங்கே பாருங்கள், ஐயில் பாதி எம் ஹால்டு என் ஹூக்கு பி. ஐ ஆம் நாட் ஹாப்பி. ஐ ஆம் சாரி தட் வி ஆர். ஐயில் பாதி எம்மு சர்க்குலஸு ரே தட்டு வி ஆர். ஐ ஆம் சாரி தட் வி ஆர். தட்டு கிராமலாக்கு நடுவில் போட்டிருக்காங்க. ஸோ சேர்த்து இங்கே பாருங்கள், ஐயில் பாதி எம்மு சர்க்குலஸு ரே தட் வி ரே, அதாவது வே ரே. ஐ ஆம் சாரி தட் வி ஆர். அடுத்து, ஐ ஆம் ஷூர் த ஹானரபிள் மெம்பர்ஸ். ஐ ஆம் ஷூருக்கு ஐயில் பாதி எம் டபுள்டு. ஐ ஆம் ஷூர். த வந்து டிக்கு தி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஹானரபிள் மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஹானரபிள் மெம்பர்ஸ். ஹானரபிள் மெம்பர்ஸ்க்கு நர் டபுள்டு சர்க்கிளஸ் ஹானரபிள் மெம்பர்ஸ்க்கு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், ஐயில் பாதி எம் டபுள்டு டிக்கு தி நர் டபுள்டு சர்க்கிளஸ்ஸு. ஐ ஆம் ஷூர் த ஹானரபிள் மெம்பர். ஐ ஆம் ஷூருக்கு ஐ எம் டபுள்டு, ஐயில் பாதி எம் டபுள்டு. ஐ ஆம் ஷூர். தி வந்து டிக்கு தி போட்டிருக்காங்க. ஹானரபிள் மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க? நர் டபுள்டு சர்க்குலஸ் ஹானரபிள் மெம்பர்ஸ்க்கு. அடுத்து, ஐ ஆம் ஷூர் யூ வில். ஐ ஆம் ஷூருக்கு ஐயில் பாதி எம் டபுள்டு. அடுத்து யூ வில். இது பாருங்கள், ஐயில் பாதி எம் டபுள்டு. ஐ ஆம் ஷூர் யூ வில். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்து, ஐ ஆம் வெரி கிளாடு. ஐ ஆம் வெரிக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஐயில் பாதி எம் டபுள்டு. பாருங்கள், ஐ ஆம் ஷூருக்கும் ஐயில் பாதி எம் டபுள்டு. ஐ ஆம் வெரிக்கும் ஐயில் பாதி எம் டபுள்டு. ஓகேங்களா? இதெல்லாம் ஷார்ட்கட்ஸு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எந்த இடத்துல ஐ ஆம் ஷூர் வரும், எந்த இடத்துல ஐ ஆம் வெரி வரும் அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஐ ஆம் வெரி கிளாடு, கிளாடுக்கு கெல் ஹால்டு. ஐ ஆம் வெரி ஐயில் பாதி எம் டபுள்டு. ஐ ஆம் வெரி கிளாடு கெல் ஹால்டு. ஐ ஆம் வெரி கிளாடு. அடுத்து பாருங்கள், அடுத்து ஐ ஆம் வெரி கிளாட்
டு ஃபைண்ட் அவுட் ஃபைண்டு எஃப் ஹால்டு என் ஹூக்கு டி ஃபைண்ட் அவுட்டுக்கு. ஐ ஆம் வெரி ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரி கிளாடுக்கு கெல் ஹால்டு டு ஃபைண்ட் அவுட்டுக்கு எஃப் ஹால்டு என் ஹூக்கு டி. ஸோ இப்போ சேர்த்து போட போகிறோம். ஐ ஆம் வெரி ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரி கிளாடு கெல் ஹால்டு டு ஃபைண்ட் அவுட் எஃப் ஹால்டு என் ஹூக்கு டி. ஐ ஆம் வெரி கிளாடு டு ஃபைண்ட் அவுட் ஐ ஆம் வெரி ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரி அப்படின்ற போது. ஓகேங்களா? அடுத்து ஐ ஆம் வெரி கிளாடு டு நோட்டீஸ் தட். இங்கே பாருங்கள், ஐ ஆம் வெரிக்கு ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரி கிளாடு. ஓகேங்களா? கிளாடு கெல்ஹால்டு. இந்த இடத்துல வர டூவும் இந்த இடத்துல ஒரு டூவும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் மீன்ஸ் ஸ்ட்ரோக்கு போடக்கூடாது, பட் டிரான்ஸ்கிரிப்ஷன் வரும்போது கண்டுபிடிச்சிடணும். நோட்டீஸ் தட்டுக்கு இங்கே பாருங்க, டி சர்க்ளஸ்ஸு தட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஐ ஆம் வெரி கிளாட் டு நோட்டீஸ் தட் ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரி கிளாடு கெல்ஹால்டு டு நோட்டீஸ்க்கு டி சர்க்ளஸ்ஸு தட் ஐ ஆம் வெரி கிளாட் டு நோட்டீஸ் தட். இப்போ அடுத்தது ஐ ஆம் வெரி கிளாட் டு வெல்கம் யூ. ஐ ஆம் வெரி ஐயில் பாதி எம் டபுள்டு கிளாடுக்கு கெல்ஹால்டு வெல்கம் யூக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கே அதோட யூ டிப்தாங்க வெல்கம் யூ. இங்கே பாருங்கள், ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரி கிளாடுக்கு கெல்ஹால்டு ஐ ஆம் வெரி கிளாட் டு வெல்கம் யூ, கே யூ அதோட யூ டிப்தாங்க. ஆக்சுவலாக கே யூ டிப்தாங்க வந்து ஆன் த லைனில் வரணும், தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரி கிளாடுக்கு கெல்ஹால்டு ஐ ஆம் வெரி கிளாட் டு வெல்கம் யூ, கே அதோட வந்து யூ டிப்தாங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ஃபைண்டு. இங்கே வர டூ இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக்கில் போடக்கூடாது, பட் டிரான்ஸ்கிரிப்ஷனில் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷனில் இந்த நடுவில் டூலாம் வருது, புரியுதுங்களா? ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ஃபைண்டு. ஐ ஆம் வெரி ஹாப்பி. இங்கே பாருங்கள், ஐ ஆம் வெரிக்கு ஐயில் பாதி எம் டபுள்டு, ஹாப்பிக்கு ஹே பி போட்டுருவோம், டு ஃபைண்டுக்கு எஃப் ஹால்டு என் ஹூக்கு. ஐ ஆம் வெரி ஹாப்பி ஐயில் பாதி எம் டபுள்டு ஹே பி எஃப் ஹால்டு என் ஹூக்கு. ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ஃபைண்டு. அடுத்து ஐ ஆம் வெரி ஹாப்பி டு டேக் பார்ட். ஐ ஆம் வெரி ஹாப்பி போட்டுருணும், ஐ ஆம் வெரி ஹாப்பி டு டேக் பார்ட், டி கே பர்ஹால்டு. ஐ ஆம் வெரி ஹாப்பி டு டேக் பார்ட். ஐ ஆம் வெரின்னு வந்துச்சுன்னா ஐயில் பாதி எம் டபுள்டு போட்டணும். இங்கே பாருங்கள், ஐ ஆம் வெரி ஹாப்பி டு டேக் பார்ட் ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹே பி ஐ ஆம் வெரி ஹாப்பி டு டேக் பார்ட், டி கே பர்ஹால்டு. ஐ ஆம் வெரி சாரி டு ஃபைண்டு. ஐ ஆம் வெரி ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரின்னு வரும்போது. ஓகேங்களா? ஸோ ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரி சாரிக்கு சர்க்குலஸ்ஸு ரே எஃப் ஹால்டு என் ஹூக்கு ஃபைண்டு. ஐ ஆம் வெரி சாரி டு ஃபைண்டு. ஐ ஆம் வெரி ஷூர் யூ வில் ஹேவ். ஐ ஆம் வெரி ஐயில் பாதி எம் டபுள்டு ஷூரு ஷர்ரு. ஓகேங்களா? அடுத்து யூ வில்க்கு யூ டிப் தாங்க, வில்லுக்கு எல்லு, ஹேவுக்கு வி. ஸோ அதை அப்படியே ஜாயின் பண்ணி எழுத போகிறீங்க. இங்கே பாருங்கள், ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரி ஷூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூர் யூ வில் ஹாவ். இங்கே பாருங்கள், ஐயில் பாதி எம் டபுள்டு ஐ ஆம் வெரி ஷூர் ஷர்ரு யூ வில் ஹாவ். ஓகேங்களா? ஐ ஆம் ஷூர் யூ வில் ஹாவ். ஐ அப்பீல் டு த ஹானரபிள் மினிஸ்டர். இங்கே பாருங்கள், ஹானரபிள் மினிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, நர்ரு. இங்கே பாருங்கள்,
நர்ரு ஸ்டீலூப்பு ஹானரபிள் மினிஸ்டர். ஓகேங்களா? ஹானரபிள் மெம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது நர் டபுள்டு சர்க்குலஸ் ஹானரபிள் மெம்பர். ஹானரபிள் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நர்ரு ஸ்டீலூப்பு ஹானரபிள் மினிஸ்டர். ஹானரபிள் மெம்பர் நர் டபுள்டு வந்துடும். ஹானரபிள் மினிஸ்டருக்கு வந்து அதாவது ஹானரபிள் மெம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நர் டபுள்டு. ஹானரபிள் மினிஸ்டர்னு வரும்போது நர்ரு தான் போடுறீங்க. புரியுதுங்களா? அதோட இங்கே சர்க்குலஸ்ஸு, இங்கே ஸ்டீலூப்பு. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஹானரபிள் மெம்பர் நர் டபுள்டு. ஹானரபிள் மெம்பர்ஸ் நர் டபுள்டு சர்க்குலஸ்ஸு. ஹானரபிள் மினிஸ்டர் நர்ரு ஸ்டீலூப்பு. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது குழப்பமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரோக் வந்து கரெக்டாக தெளிவாக உங்களுக்கு புரியுதோ அந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ அப்பீல் டு த ஹானரபிள் மெம்பர்ஸ். IAPL ஐ அப்பீல் டு த ஹானரபிள் மினிஸ்டர் நர்ரு ஸ்டீலூப்பு. இந்த டு த வந்து ஸ்ட்ரோக்கில் ஒமிஷன். ஆனால் எடுத்து டிரான்ஸ்கிரைப் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடணும். ஐ அப்பீல் IAPL ஐ அப்பீல் டு த ஹானரபிள் மினிஸ்டர் நர்ரு ஸ்டீலூப்பு. அடுத்தது ஐ அஸ்யூர் த ஹவுஸ். ஐ இஷ்யூ டவுன்லோட் ஆர் சர்க்குலஸ்ஸு. ஐ அஸ்யூர் த ஹவுஸ். ஐ அஸ்யூர் ஸ்ட்ரோக் போட்டிருக்காங்க. த ஹவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஐ அஸ்யூர். அஷ்யூருக்கு வந்து இஷ்ஷு டவுன்லோட் ஆறு அஷ்யூரு. த ஹவுஸுக்கு சர்க்கிளு. ஓகேங்களா? சர்க்குலஸ்ஸு. இப்போ பாருங்கள். ஐ இஷ்ஷு டவுன்லோட் ஆறு சர்க்குலஸ்ஸு. ஐ அஷ்யூர் த ஹவுஸ். ஐ அஷ்யூர் திஸ் ஹவுஸு. திஸ்ன்னு வரும்போது செஸ் சர்க்கிள் போட்டுக்கணும். ஐ இஷ்ஷு டவுன்லோட் ஆறு செஸ் சர்க்கிள். ஐ அஷ்யூர் திஸ் ஹவுஸ். ஐ அஸ்யூர் யூ. இங்கே பாருங்கள். ஐ இஷ்ஷு டவுன்லோட் ஆறு அதோட யூடிப் தான். ஐ அஸ்யூர் யூ. ஐ கேனாட் சே. ஐயில் பாதி கே ஹால்டு என்ஹூக்கோட அப்படியே சர்க்குலஸ். ஓகேங்களா? ஐ கேனாட் சே. ஐ கேனாட் எப்படி போடுவோம்? ஐ கேனாட். ஐயில் பாதி கே ஹால்டு என்ஹூக். ஐ கேனாட். ஐ கேனாட் சேன்னு வரும்போது ஐயில் பாதி கே ஹால்டு என்ஹூக்கோட சர்க்குலஸ்ஸு, அதாவது என்எஸ் சர்க்கிள். ஐ கேனாட் சே. அடுத்து ஐ டு நாட் சே தட். ஐ டி ஹால்டு என்ஹூக்கோட அதோட சர்க்குலஸ் என்எஸ் சர்க்கிள் தட்டு. ஐ டு நாட் சே தட். இங்கே பாருங்கள். ஐ போட்டுக்கிறீங்க. டி என்எஸ் சர்க்கிள் அதோட தட்டு. ஐ டு நாட் சே தட். அடுத்து ஐ டு நாட் திங்க் தட். ஐ டி ஹால்டு என்ஹூக்கு திங்க்கு கிராம்லாக்கு தட்டு கிராம்லாக்கு சேர்த்து போட்டுடுறீங்க. அவ்வளோதான். ஐ டு நாட் திங்க் தட். பாருங்கள். ஐ ஹாவ் ஆல்ரெடி பீன். இந்த ஆல்ரெடின்னு வரும்போது ரே வந்து கட் பண்ணிக்கலாம் சில இடங்களில். பீனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ரேவோட என்ஹூக்கு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி பீன். ஐ ஹேவ் கிராம்லாக்கு அதாவது ஃப்ரேசஸ். இங்கே பாருங்கள். ஐ ஹேவ். ஐ ஹேவுக்கு வந்து வி. ஓகேங்களா? ஆல்ரெடி பீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரே என்ஹூக்கு. ஐ ஹேவ் ஆல்ரெடி பீன். ஐ ஹேவ் ஆல்ரெடிக்கு ரே, பீனுக்கு என்ஹூக்கு. ஐ ஹேவ் ஆல்ரெடி பீன். அடுத்தது ஐ ஹேவ் ஆல்ரெடி மென்ஷன்ட். ஆல்ரெடின்னு வரும்போது ரே வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஐ ஹேவ் ஆல்ரெடி மென்ஷன்ட்டுக்கு எம்மு பக்கத்தில் போட்டால் மென்ஷன்டு. நிறைய இடத்துல மென்ஷன்டு வரும். மென்ஷன்டுன்னு வரப்போ எம்மு வந்து பக்கத்தில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டால் மென்ஷன்டு. சில இடங்களில் மென்ஷன்டுன்னு வரும்போது எம்மு வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஐ ஹேவ் ஆல்ரெடி மென்ஷன்டு. ஐ ஹேவ் ஆல்ரெடிக்கு வந்து ரே வந்து கட் பண்ணியாச்சு. மென்ஷன்டுக்கு எம்மு பக்கத்தில் போட்டுக்கிட்டாச்சு. ஐ ஹேவ் ஆல்ரெடி மென்ஷன்டு. ஐ ஹேவ் ஆல்ரெடி செட். ஐ போட்டாச்சு. ஹேவ் ஆல்ரெடிக்கு ரே, செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலஸ்ஸு டி.
ஐ ஹேவ் ஆல்ரெடி செட். இங்கே பாருங்கள், ஐ போட்டாச்சு, ஹேவ் ஆல்ரெடி சர்க்ளஸ் டி செட். ஐ ஹேவ் ஆல்ரெடி செட். ஆல்ரெடிக்கு ரே வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் மொத்தமாக 1லேருந்து 75 வரைக்கும் கிராமலாக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சாரி, 1லேருந்து 75 வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம், ஃப்ரேசஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் 76லேருந்து 100 வரைக்கும் கொடுக்குறேன். புரியுதுங்களா? இப்போ வரைக்கும் 75 ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே நிறைய வார்த்தைகள் நீங்களே போடலாம். புரியுதுங்களா? ஸோ இதோட கண்டினியூஷனாக சில வார்த்தைகள்லாம் வரும். இது சம்மந்தமாக நிறையா வார்த்தைகள் வரும்ல. ஸோ ஆல்ரெடின்னு வரப்போ ரே வந்து கட் பண்ணுறது, மென்ஷன்டுன்னு வரப்போ எம் வந்து பக்கத்தில் போட்டுக்கலாம் அல்லது கட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அஸ்யூர் யூ டவுன்லோட், அதாவது இஷ்ஷு டவுன்லோடாரு, யூ வந்து அப்படியே ஜாயிண்ட் யூ போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ ஹவுஸுன்னு வரும்போது இங்கே பாருங்கள் சர்க்குலஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஐ ஆம் வெரின்னு வரும்போது ஐ, அதுக்கப்புறம் எம் டபுள்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஐ ஆம் சாரி, இங்கே பாருங்கள் ஐ ஆம் ஷூர். ஸோ நிறையா ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது சம்மந்தமாக நிறைய வார்த்தைகள் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் இங்கிலீஷ் அட்டன் சீனியருக்கும், ஒருவேளை நீங்கள் ஹை ஸ்பீட் படித்தீங்கன்னா ஹை ஸ்பீடுக்கும் உதவும். புரியுதுங்களா? ஜூனியருக்கு யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, ஜூனியருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது, இன்னும் நல்லா ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்து வந்து 76லேருந்து 100 வரைக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.